நிதானம் இல்லாத போதை, அரை நிர்வாணம், ஆபாச பேச்சு, வேட்டியை அவிழ்த்து காட்டி அட்டூழியம் என நிஜத்திலும் வில்லனாகவே மாறிய நடிகர் விநாயகனின் விபரீத வீடியோதான் இது. மலையாள நடிகர் விநாயகனுக்கு அறிமுகமே தேவையில்லைதான். தமிழில் திமிரு, துருவ நட்சத்திரம் படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த விநாயகன் ரஜினிக்கு வில்லனாக ஜெயிலர் படத்தில் மாஸ் காட்டியிருந்தார். மலையாளம் கலந்த தமிழுடன் விநாயகன் பேசிய வசனங்கள் எல்லாம் மீம் மெட்டீரியலாக மாறின. தற்போது விநாயகனின் விபரீத வீடியோ வெளியாகி ரசிகர்களை முகம் சுழிக்க வைத்துள்ளது. தலைக்கேறிய போதையில் தனது வீட்டு மாடியில் நின்று நடிகர் விநாயகன் பக்கத்து வீட்டுக்காரரிடம் வம்புக்கு இழுத்த காட்சிகள் அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளன. நிற்க முடியாத அளவுக்கு போதையில் தள்ளாடியபடியே ஆபாசமாக பேசிக் கொண்டிருந்த விநாயகன் வேட்டியை அவிழ்த்து காட்டி ஆபாசமாக உச்சக்கட்ட அநாகரிகமாக நடந்து கொண்டார். இந்த காட்சியை எதிர் வீட்டில் இருந்தவர்கள் வீடியோ எடுத்து வெளியிட்ட நிலையில் அவருக்கு கடும் எதிர்ப்பு எழுந்து வந்தது. இது குறித்து போலீசில் யாரும் புகார் அளிக்கவில்லை என்றாலும் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் விநாயகன் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் மன்னிப்பு கேட்டுள்ளார். ஒரு நடிகனாக, ஒரு தனி மனிதனாக நிறைய விஷயங்களை சமாளிக்க முடியவில்லை எனவும் வருத்தமாக பதிவிட்டிருந்தாலும் விநாயகனுக்கு இன்னும் கண்டனங்கள் வலுத்து வருகின்றது. விநாயகன் மீது ஏற்கனவே ஏகப்பட்ட புகார்கள் இருக்கின்றன. 2022ஆம் ஆண்டு செய்தியாளர் சந்திப்பின் போது மீ-டூ குறித்து ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்பியதற்கு திருமணத்துக்கு முன்பு யாரும் பாலியல் பந்தத்தில் ஈடுபடுவது இல்லையா என கிண்டலாக பதில் கூறியதுடன் தாம் 10 பெண்களுடன் பாலியல் ரீதியாக தொடர்பு வைத்திருக்கிறேன் என பேசி அதிர வைத்தார். 2023ஆம் ஆண்டு கேரள முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி மறைந்த சமயத்தில் அவரை பற்றி சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து விவாதத்திற்குள்ளானார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொச்சியில் உள்ள விநாயகனின் வீட்டை உடைத்த சம்பவங்களும் நடந்தது. அதுபோன்று கடந்த ஓராண்டுக்கு முன்பு விநாயகனுக்கும் அவரது மனைவிக்கும் ஏற்பட்ட தகராறு குறித்து காவல் நிலையத்திற்கு புகார் சென்றது. அது குறித்து விசாரணைக்காக வீட்டுக்கு சென்ற பெண் போலீசிடம் விநாயகன் தகராறில் ஈடுபட்டார். மேலும் மது போதையில் காவல் நிலையத்தில் தகராறு செய்ததாக விநாயகன் மீது வழக்கு பாய்ந்தது. அதே போல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஹைதராபாத் விமான நிலையத்தில் விமான நிறுவன ஊழியர்களிடம் தகராறில் ஈடுபட்ட சம்பவத்தில் சிறையில் இருந்தார் விநாயகன். இந்த நிலையில் தற்போது பக்கத்து வீட்டுக்காரருடன் ஏற்பட்ட தகராறில் அரை நிர்வாணமாக ஆபாசமாக சர்ச்சையில் சிக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது.